Hi guys, good morning. So today's energy, இன்னைக்கான எனர்ஜி என்னன்னு பார்க்கலாம். ஐம் லிட்டில் ஓகே டுடே. ஆனால் இன்றைக்குமே ரெக்கார்டட் டேரக்ட் ரீடிங்க்கு தான் எடுத்திருக்கேன். நாளைக்கு தான் ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கான எனர்ஜி என்னன்னு பார்ப்போம். மற்றபடி நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கிட்ட விசாரிக்கணும், இல்லை ஸ்லாட் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் அவைலபிலிட்டி பற்றி தெரிஞ்சுக்கணும், கோச்சிங் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கான்டாக்ட் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் தெரிஞ்சுக்கலாம். டுடேஸ் எனர்ஜி என்னன்னு பார்ப்போம். குவீன் ஆஃப் வான்ஸ் அப்படிங்கிற கார்டு எதை பிடிக்குது அப்படின்னா, எப்பவுமே திங்கிங் அந்த மோட்லேயே இருக்காது. திங்க் பண்ணிட்டீங்க, ஒரு விஷயத்தை டிசைட் பண்ணிட்டீங்க, டிட்டர்மைண்டாக டெசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா கோ ஃபார் யுவர் டெசிஷன், மார்ச் ஃபார்வர்ட் ஃபார் யுவர் டெசிஷன், பி எ வெரி ஆக்ஷன் ஓரியன்ட் பர்சன் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா குவீன் ஆஃப் வான்ஸ்ங்கிறவங்க பயங்கர மெடிடேட்டிவ் பர்சனாலிட்டி, பயங்கர லாயல் பர்சனாலிட்டி, பயங்கர ப்ரொஃபஷனல் பர்சனாலிட்டி, பயங்கர லீடர்ஷிப் குவாலிட்டி, பயங்கரமாக அத்தாரிட்டேட்டிவாக இருக்கக்கூடியவங்க. எதனால மென்டலாக ஒரு பிளான் ஆஃப் ஆக்ஷனை ஃப்ரேம் பண்ணிட்டாங்கன்னா அதை ஃபிசிக்கல் வேர்ல்டில் எக்ஸிக்யூட் பண்ணி அதை வந்து ரியாலிட்டியில் கொண்டு வந்து அவங்க ட்ரீம்ஸை ரியாலிட்டியில் மேனிஃபெஸ்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, அதே மாதிரி தி வே ஷி ட்ரெஸ்ஸஸ், தி வே ஷி ப்ரெசன்ஸ் ஹர் செல்ஃப் டு தி வேர்ல்டு அவ்வளோ ஒரு அப்பீலிங்காக இருக்கும், அவ்வளோ ஒரு கரிஸ்மேட்டிக்காக இருக்கும். ஒரு ஆண் யாராக இருந்தாலும் சரி, அந்த குவீன் ஆஃப் வான்ஸ் இருக்கிற ரூமை கிராஸ் பண்ணி ஒருத்தவங்க போகிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த குவீன் ஆஃப் வான்ஸை பார்க்காம போக மாட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு ஷி ப்ரெசன்ஸ் ஹர் செல்ஃப் டு தி வேர்ல்டு. ஓகே, இதுதான் குவீன் ஆஃப் வான்ஸ் அந்த கார்டுக்கான எனர்ஜி, இன்னைக்கான மெசேஜ். ஸோ நீ நாளைக்கான எனர்ஜி என்ன மெசேஜ் என்ன நாளைக்கு பார்ப்போம். அன்டில் தென் பை.